பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக எங்களது தைரிய 90 நண்பர்கள் வட்டத்தில் இன்றைய சைக்கிள் ஓட்டம் சம்மாந்துறை வீரமுனையூடாக சென்று தற்போது எங்களது வழக்கமான அதிகாலை நேர மருத்துவ ஆலோசனையை வழங்கலாம் நினைக்கின்றேன். நேற்று இது ஒரு முதலுதவி சம்பந்தப்பட்ட விடயம். நேற்று ஒரு ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு வந்தாங்க. விழுந்து கால் கொஞ்சம் வீங்கிட்டு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அந்த பிள்ளையான ஒரு ப்ராக்டிஸ் ஒன்றிக்கு நம்ம மக்கள்கிட்ட என்னென்னா, அப்படி விழுந்து வீங்கினா ஒன்று சுடுசோறு ஒத்துற அல்லது சூடான இதுகளை போட்டு அதில் ஒத்துறது ஒன்று, அது பிள்ளையானது. மற்றது மசாஜ் பண்ணுற என்னத்தினான பூசி போட்டு தேய்க்கிற, இந்த ரெண்டும் பிள்ளையான ப்ராக்டிஸ். அது ரெண்டும் செய்யக்கூடாது. என்னென்னா வளமையாக ஒரு விழுந்தம்னு சொல்லிச்சேன்னா அல்லது கால்கள் இப்படி மழுக்குண்டு பிறண்ட உடனே அந்த இடத்துல டிஷ்யூ டேமேஜ் ஆகும். அடிபட்டா தட்டுப்பட்டா அவருடைய டிஷ்யூ டேமேஜ் ஆகக்குள்ள இந்த மைத்துளை குழாய்கள் நம்ம அந்த டிஷ்யூகளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ரத்த குழாய்கள் உடைஞ்சு ரத்தம் கசியும். அதுக்குள்ள அந்த டிஷ்யூக்குள்ள ரத்தம் கசியும். கசிறதெல்லாம் வீங்குது. சரியான அந்த வீக்கம் வராதான். அந்த டிஷ்யூ குலைக்கிற நீர் வழி ஆகுறது, பிளட் வழி ஆகுறது. அப்போ அது புடைச்சி வரும். சில பிள்ளை விழுந்து நெத்தியில் அப்படி பிரிச்சா புடைச்சி வரும் தானே. அப்படி வரக்குள்ள நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லிச்சு இடத்துல அந்த வீக்கத்தை குறைக்கணும். வீக்கத்தை குறைக்கணும்னு சொன்னா பிளட் லீக் ஆகுறத குறைக்கணும். சரியான பிளட் லீக் ஆகுறத குறைக்கணும்னு சொன்னா ஐஸ் கட்டியை வச்சாதான், அதாவது கூலான ஒரு சாமனை வச்சாதான் ரத்த குழாய் சுருங்கும். ஹீட்டானதை வச்சா ரத்த குழாய் விரிவடையும். அப்ப நாங்க ரத்தத்தை உரைய வைக்கணும்னு சொல்லிச்சோன்னா ரத்த குழாய்களை சுருக்க வைக்கணும். சுருங்கினா அவரது ரத்த ஓட்டம் தடைப்பட்டுரும். அப்ப சுருக்க வைக்கிறேன்னா வளமே நாங்க ஐஸ் கட்டி ஒரு சீலையில சுத்தி ஐஸ் கட்டியை வச்சு பிடிக்கணும். அல்லது ஐஸ் தண்ணியில சீலையில சொட்டு அப்படியே வச்சு அமர்த்தி பிடிக்கணும். அமர்த்துற நோக்கம் மசாஜ் பண்ணப்படா. மசாஜ் பண்ணக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த ரத்தம் இயல்பாகவே எங்கட இடங்கள்ல உடம்புல ரத்தம் லீக் ஆகுற இடங்கள்ல ரத்தம் உறைதல் தன்மை இருக்கு. நம்மள குருதி உறைதல் செயற்பாடு ஒன்று இயல்பாகவே நம்ம உடம்புல இருக்கு. ரத்த குழாய் ஒன்று வெடிச்சா அந்த இடத்துல குருதி சிறுதட்டுகள் அந்த ஒரு ஃபைப்ரின் நெட்வொர்க் மாதிரி ஒன்று உண்டாகி அவருக்கு ரத்த ஓட்டத்தை பிளாக் பண்ற இயல்பான ஒரு சிஸ்டத்தை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு வச்சு படைச்சிருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இப்ப நாம என்ன செய்யறோம், மசாஜ் பண்ணக்குள்ள அதை கலட்டி விடுறோம். அந்த அவரது ரத்தம் குழாய் உடைஞ்ச இடத்துல உருவான ரத்த கட்டியை நாம ரிமூவ் பண்ணியிருந்தா திருப்பி ரத்தம் லீக் ஆகும். அப்ப இன்னும் வீங்கும். அப்ப அந்த வீக்கத்தை கலைச்சி விட்டு பெரிய ஏரியாவை நம்ம வீங்க வைக்கணும். அப்ப இந்த ரெண்டு செயற்பாடும் செய்யக்கூடாது. அதாவது ஹீட்டான ஒன்றை நாங்க வைக்கிறது, மற்றது மசாஜ் பண்றது. மசாஜ் பண்ணக்குள்ளே இது கலண்ட உடனே இன்னும் வீங்கி ஒழும்போம். அடுத்தது டேமேஜ் ஆன டிஷ்யூவை நாம இன்னும் டேமேஜ் ஆக்குறோம். அப்ப அந்த டேமேஜ் ஆன டிஷ்யூவை நாங்க அவர்கிட்ட ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம்னு சொல்லிச்சோன்னா அந்த வீக்கம் பத்தும். இது ஒன்று. மற்றது அந்த காய்ச்சல் ஃபீவர் வந்தா முதலாவது ஆண்டு காலையில பெனடோல போட்டு காய்ச்சல் குறையில்லை இந்த போட்டு திருப்பி என்ன செய்யணும், முதலாவது ஆண்டே அவதிப்படுவாங்க பேரண்ட்ஸ். காய்ச்சல் வேறு விடுதில்லைன்னு சொல்லி. உண்மை என்னன்னு ஃபீவருங்கிறது ஏதாவது ஒரு உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்கக்குள்ள உருவாகிற ஹீட் தானது. அதாவது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம உடம்புக்குள்ள ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று போயிருக்கு, அல்லது ஏதாவது டிஷ்யூல ஏதாவது ஒரு இடத்துல ஜாயிண்ட்ல அல்ல டிஷ்யூல டேமேஜ் ஒன்று நடக்குது, ஒரு தாக்கம் நடக்குது. ஆர்த்ரைட்டிஸ்ல எல்லாம் கிருமி தாக்கம் இல்லை, அந்த டிஷ்யூ டேமேஜ் ஒன்று நடக்கல, அதில் ஹீட் ஒன்று உருவாகும். இப்போ இது என்னன்னு சொல்லிச்சுன்னா நாம அதை கண்டுபிடிக்கிறதா, நம்ம பாடியில ஏதாவது மாற்றம் நடக்கிறத கண்டுபிடிக்கத்தான் அது. இப்போ நாம என்ன செய்யறோம்னா, காலையில தான் மருந்து எடுத்திருப்போம், பின்னறதுக்குள்ள காய்ச்சல் குறையாட்டி இன்னொரு டாக்டர் ஓடுறது. இப்போ நார்மலா அந்த ஃபீவர் தானாக செட்டில் ஆகும். ஃபீவர் நம்ம இந்த டொலரன்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது காய்ச்சலை தாங்குற தன்மையை நாம நம்ம பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு தான் விசேடமா நடக்கிற, பெரிய ஆக்களை விட சின்ன பிள்ளைகளுக்கு காய்ச்சல் உடல்ன்னு சொல்லிச்சுன்னா முதலாவது ஆண்டே 2-3 மருந்து எடுக்க தொடங்குவாங்க. அது பிள்ளையான பிராக்டிஸ். சரியான அதை நாங்க மாற்றி அமைக்கணும். அதாவது காய்ச்சல் சொல்லிச்சுன்னா நம்ம காலையில எடுத்த எப்படியும் 3 நாளைக்கு அந்த ஃபீவர் இருக்கும். எப்படி ஒரு சாதாரணமான ஒரு ஃபீவர் 3 நாளைக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் டே 6 மணித்தியாலத்துக்கு ஒருக்காவே பெனடால் போடுற அளவுக்கு காய்ச்சல் காஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் டே. அதாவது உக்கிரமான ஒரு ஃபைட் நடக்கும் பொடிக்கும் நம்ம உடம்புல இருக்கிற நீர்ப்பிட அந்த மெக்கானிசத்துக்கு இடையில. சரிதானே, அந்த நம்மளோட நினைவு அந்த குளியங்களுக்கு இடையில ஃபைட் நடக்கல, அந்த ஹீட் கூட இருக்கும். அப்ப அதுல அந்த இன்ஃபெக்ஷன் கிருமி தாக்கங்கள் அளவு குறைய அந்த உக்கிர ஃபைட் குறையும். குறையக்குள்ள நடக்குண்டா ஃபர்ஸ்ட் டே 4 தரம் காஞ்சு காய்ச்சல், 2வது அன்றைக்கு ஒரு 2 நேரம் காயும். காலையிலையும் அந்த கெப் ஒன்று வரும், அந்த அந்த உக்கிரமும் குறையும். 3rd டே 1 தரம் காயும். அதோட ஃபீவர் உண்மையா செட்டில் ஆயிரும். நாம என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா, அந்த முதலாவது ஆண்டு போட்டு மருந்து அது குறையாட்டி சப்போசிட்டரி வைக்கிற, அது குறையாட்டி வேற அப்படி கடும் வேகமா செய்யுது. ஆகவே நாங்க இது செய்ய தேவையில்லை, டென்ஷன் ஆக தேவையில்லை. நம்ம பிள்ளைகளுக்கு அந்த ஃபீவர் டொலரன்ஸை நாம உருவாக்கணும் கட்டாயம். அதாவது காய்ச்சலை தாங்குற சக்தியை நம்ம சின்ன வயசுல இருந்து உருவாக்கி நம்ம சொல்லிச்சோன்னா எவ்வளவு ஹை ஃபீவருக்கும்
அந்த பிள்ளைகள் பொடி வந்து தாங்கி பிடிக்கும். ஃபீவருக்கு நீங்க பெனடால் போட்டு கிருமியை சாக வைக்கல, அங்க போன கிருமியை சாக வைக்கல, உங்களோட பொடியில நடக்கிற அந்த ஃபீவர் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் நீங்க அந்த பெனடால் பாவீங்களே ஒழிய இன்ஃபெக்ஷன் உள்ளுக்கு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் குறைய போகுது. சரியானே? அப்ப நாம அந்த தாங்கிட்டு இருந்தோம் சொல்லிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கலா ஒரு 2 ஹவர்ஸ்ல அந்த ஃபீவர் குறையும். சரிங்க? அப்ப நாங்க அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஃபிட்ஸ் வர பிரச்சனை உண்டு. அந்த பயத்துக்காக நம்ம என்ன செய்யறோம்னா அந்த பொடியில இருக்கிற உடுப்பெல்லாம் கலட்டிட்டு ஃபேனுக்குள்ள வச்சு ஹீட்டை அந்த போத்துற ஹன்மோண்டிக்கு அது பிள்ளையான ப்ராக்டிஸ். அடுத்தது அந்த காய்ச்சல் கண்டா கூத கொடுதுன்னு போட்டு எல்லாரும் கம்பளி அந்த சீலையால போத்துவாங்க. போத்தின நடக்கும்டா ஹீட் வந்து வெளியே போகாது, இன்னும் பொடி டெம்பரேச்சர் கூடும், ஹீட் ஆகும். அப்போ அது கடும் பிள்ளையான ப்ராக்டிஸ். ஓப்பனாக வைக்கணும், திறந்து வைக்கணும், ஃபேனுக்குள்ளே வைக்கணும். அடுத்து நம்ம ஈரச்சீலை அல்லது தண்ணி எடுத்து அந்த ஓவரா ஹீட் இருக்கிற இடங்களில் வந்து ஸ்பாஞ்ச் பண்ணுறது. இப்போ இந்த ப்ராக்டிஸை தான் செய்யலாம் நாங்கள். மற்றும்படிக்கு அந்த 6 ஹவர்ஸுக்குள்ளே திருப்பி பெனடோல் சிறப்பை கொடுக்குறது செய்யலாம். அடுத்த கெப் வரைக்காட்டிலும் நாங்கள் ஃபீவரை வந்து நாங்கள் ஸ்பாஞ்ச் பண்ணி என்ன ஈரச்சீலையால் ஸ்பாஞ்ச் பண்ணி ஃபேனை போட்டு ஹீட் வந்து வெளியாக்க செய்கிறது தான் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட். வேறு ஸ்பெஷலாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. அப்போ இது கடும் முக்கியமான ப்ராக்டிஸ். மற்றது ஒரு வளமையாக வந்து இப்போ ஃப்ரைடேங்கிறதால சொல்கிறேன், இறைச்சி வெட்டக்குள்ள கோழி வெட்டக்குள்ள விரல்ல அந்த துண்டுகளை வெட்டிட்டு வர ஆக்கள். சரியானு? அது வெள்ளிக்கிழமையில கூட நடக்கிறது. அப்போ அதில் என்னென்னா பெரிய ஒரு சீலை ஒன்றை வச்சு அவ்வளவு சீலையும் தொப்பாகி வீடெல்லாம் திட்டம் ஓடி எல்லாரும் பயந்து ஒரு பட்டாளம் பெறும். நாம பார்க்கக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு காயம் ஒன்றோட விருதாக பார்த்து அங்க கலட்டினோம்னா சின்ன ஒரு இவ்வளவுதான் காயம். என்ன நடந்தா அவருக்கு ரத்த குழாய் இருந்திருக்கும். அப்ப அதால பிளட் அடிச்சிருக்கும். நாம அந்த அந்த பாயிண்ட மட்டும் கையால பொத்தி பிடிச்சிட்டு வந்தாலே ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு 10 மினிட்ஸ் பிடிச்சா அந்த பிளட் ரத்தோட நின்றும். அப்ப நாம சீலையை வைக்கிற அந்த சீலைக்கு மேல இன்னொரு சீலை, அது அவ்வளவு தொப்பாக அதுக்கு மேல ஒரு சீலையை வைக்க நடக்கும் சொல்லிச்சுன்னா அவ்வளவு சீலையும் தொப்பாகி அப்ப கூடின பிளட் மாதிரி சில ஆக்கள் ஃபெயிண்டிஸ் ஆகி மயக்கம் போட்டு விட்ட விழுற. என்ற ரத்தத்தை கண்ட உடனே இவ்வளவு ரத்தம் நினைச்சேன்னு நோயாளியும் மயங்கி விடுவாங்க, வீட்டை பார்த்துக்கிறாங்கன்னு விழுறது. ஆகவே என்ன காயம் வந்தாலும் சரிதான் அந்த காயத்துல அந்த குறிப்பிட்ட ஆள் இன்னொரு ஆள் பிளட்டை தொட மாட்டாங்க. அப்ப அந்த குறிப்பிட்ட ஆள் அந்த பிளட் வார இடத்துல ஒரு அந்த பாயிண்ட்டை பிடிச்சா சரி, பிடிச்சா பிளட் நின்றும். நீங்க சீலையெல்லாம் கட்ட தேவையில்லை, அப்படியே கையோடைய வந்தா சரி. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா நாம அந்த மற்ற பிரச்சனைகள்ல குறைக்கலாம். விரக்குள்ள கையெடுத்தோம்னா ரத்தோட நின்றுக்கும், அதை கிளீன் பண்ணலாம். அப்போ இந்த 3 முதலுதவியும் கட்டாயம் நாங்கள் எங்களோட ப்ராக்டிஸில் செய்து கொள்ளணும். கேட்டு விடைபெறுகின்றேன்.